தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசு வழக்கறிஞர் மூடு இப்போ வந்திருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்கலாம். Regarding? Yeah, this is a historical victory. That's it. அரசு தரப்பு வழக்கறிஞர் திருமிகு ஜெயந்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நாம் அதனை பார்க்கலாம். ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, சோசியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டது அப்படிங்கறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அவனுடைய போன் ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபீசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை. 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. சோ இவரு இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கும். அப்படியெல்லாம் இல்ல, அது இல்ல. SIT புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க. புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல. எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் டைரக்ஷன்ல SIT ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது. இது போக இதுல இல்லன்னு உங்களுக்கு புரியலையா? அதுதான் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமா மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமாகவும் இத நிரூபிச்சாச்சு. அது போக இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் இந்த மாதிரி துணிஞ்சு புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துகிட்டு அப்படி உட்காரக்கூடாது. அந்த பெண் துணிச்சலா கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி. இந்த வழக்குல யாருமே பிறல் சாட்சி யாருமே இல்லைங்க. எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான். இழப்பீடு அந்த அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட பெண்ணுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அது போக DLSக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. DLS என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு DLS ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. விக்டிமுக்கு தான். தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கு, பாதுகாப்பு கூடுதலா அரசு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பை முழுமையா நான் இன்னும் படிக்கல. நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும்னு பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன். எனக்கும் கொடுக்கணும்னு தோணுது. ஓகே, தேங்க்யூ சோ மச்.
அரசு தரப்பு வழக்கறிஞர் திருமிகு ஜெயந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். தீர்ப்பு தொடர்பாகவும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை தொடர்பாகவும் அவர் விளக்கியிருக்கிறார். சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் ஞானசேகரனுக்கு எந்த செல்போன் அழைப்பும் வரவில்லை. அவருடைய அலைபேசி பிளைட் மோடில் இருந்தது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை ஞானசேகரன் ஒருவர்தான் குற்றவாளி, உடன் சம்பந்தப்பட்டோர் வேறு யாரும் இல்லை. எனவே இந்த தண்டனை விவரங்கள் குறித்தும் இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்தும் இனிமேல் யாரேனும் விமர்சிப்பார்களாயின், எதிர்ப்பு தெரிவிப்பார்களாயின் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் பிறழ் சாட்சி யாரும் இல்லை, எவ்வளவு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன, முழுமையான தண்டனை விவரங்கள் என்ன என்பது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.